ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. செம்பருத்திங்கிற செம்பருத்தி. இந்த செம்பருத்தியோட டீ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இத தொடர்ந்து வாரத்துல 2, 3 நாள் குடிச்சிட்டு வரும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிபி லெவல் கண்ட்ரோலா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவையும் கண்ட்ரோலா வச்சுக்கும். நமக்கு வர உடல் சோர்வையும் நீக்குங்க. சிலருக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படுற வலி குறையுங்க. பிசிஓடி, தைராய்டுன்னு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டீ குடிக்கலாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அடுத்து நம்ம ரெகுலரா குடிக்கிற டீ, காஃபிய ஒவ்வொரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த டீ போட்டு குடிக்கலாம். செம்பருத்தினாவே முடி வளர்ச்சிக்கு தான் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, உடல் எடையை குறைக்கவும், உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இயற்கையா இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுபோல வாரம் ஒரு 3 முறை எடுத்துக்கங்க. இல்லன்னா டெய்லி 2 கிராம் மட்டும் எடுத்துக்கங்க. அதுக்கு மேல சேர்த்துக்க வேண்டாம். அன்னைக்கு எனக்கு மட்டும் செம்பருத்தி போடுறதுனால ஒரு 3 பூவ மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இந்த 3 பூவை நல்லா கழுவிட்டு தனித்தனி அந்த இதழ்கள மட்டும் எடுத்துக்கலாம் டீ போடுறதுக்கு. அதோட தண்டு பகுதி நமக்கு தேவையில்லங்க. அத தூர போட்டுறலாம். கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பு ஆனதும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பட்டை துண்டு போட்டுக்கங்க. நான் பட்டை வந்து ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறனால, இது போல கொஞ்சமா பட்டை பொடி சேர்த்துக்கிறேன். வெறுமனே செம்பருத்தி இதழ்கள மட்டும் வச்சு டீ போடாம, இது போல பட்டை பொடி, இஞ்சி சேர்த்துக்கிறனால, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைக்க நினைக்கும்போது வேகமா உடல் எடை குறையுங்க. பட்டை பொடிய சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சிருந்த செம்பருத்தி இதழ்கள தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டேங்க. செம்பருத்தி இதழ்கள சேர்த்ததும் அதோட நிறம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். நீர் நல்லா கொதிச்சு செம்பருத்தியோட ஒட்டுமொத்த நிறமும் போயிடுங்க. அப்புறம் ஒரு 2 டூ 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துப்போம். ஸ்பூன் தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் சியா இல்லன்னா சப்ஜா சீட் உங்ககிட்ட 2ல எது இருக்கோ அத சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சிருந்த டீய அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல கண்டிப்பா இருக்காதுங்க. ஒரு மாரி கருப்பு கலர்ல லைட்டா வந்து ரெட் கலர்ல தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர்ல நமக்கு இந்த டீ மாறணும்னா, ஒரு 1/4 இல்ல 1/2 எலுமிச்சம்பழ சாறு கலந்துக்கணுங்க. உடனே நம்ம செம்பருத்தி இதழ் எந்த கலர்ல இருந்ததோ, அதே போல சிகப்பு நிறமா அந்த டீ மாறிடுங்க. ஆனா நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எலுமிச்சை சாறு சேர்க்கல. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமா இருக்குன்னு சொல்லி, இன்சுலின் இல்ல டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, கண்டிப்பா தேனோ, இல்ல நாட்டு சர்க்கரையோ, இல்ல நார்மல் சுகரோ சேர்த்துக்க வேண்டாங்க. வெறுமனவே வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பட்டை, இதழ்கள சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. அதுவே உங்களுக்கு ஆரோக்கியமானது. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன். இல்ல நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.